ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி செய்யலாமா? இந்த வேர்க்கடலை சட்னிக்கு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, புளி, மிளகா போட்டு வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வதக்குங்க. கடலைப்பருப்பு சேர்ந்தோன்னா அந்த வறுத்து வச்சு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அதில் தோல் நீக்கிடுங்க. வேர்க்கடலில் அரிஞ்சு வச்சுக்கிற தக்காளி பழத்தை இதில் போட்டுக்கோங்க. 2 தக்காளி பழம் வச்சு அரிஞ்சிக்கோங்க. நல்லா வதக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டாங்க. நல்லா ஆட்டோன்னு மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசைக்கு தொட்டுக்கலாங்க, சப்பாத்தி கூட தொட்டுக்கலாங்க. நீங்களாம் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.